நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2025 வருஷம் நவம்பர் மாசத்துக்கு உண்டான ராசி பலன் இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாசம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி திதியில இந்த நவம்பர் மாசம் அப்படிங்கிறது பிறகுது. இந்த நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா புத சுக்கிர யோகம் இருக்கு, புதாதித்ய யோகம் இருக்கு, குருமங்கல யோகம் இருக்கு. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதால வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் நீசத்துல இருக்காரு துலா ராசியில. 17ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போய் சூரியன் பலமடைய போறாரு. செவ்வாய் விருச்சிகத்துல இருக்கார், சூரியன் அவரோட சேர போறார். புதன் துலா ராசியில இருக்காரு, சுக்கிரன் கன்னிராசியில இருக்காரு. 3ஆம் தேதி துலா ராசியில இருக்காரு, 27ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போறாரு. இப்ப இந்த விருச்சிக ராசியில செவ்வாயோட சுக்கிரன் சேர போறார் அப்படிங்கறதால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு. குரு பகவான் கடகத்துல உச்சமடைஞ்சிருக்கார், சனி பகவான் மீன ராசியில, ராகு கும்பத்துல, கேது சிம்மத்துல. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள். இந்த பிருகு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது யார் யாருக்கு, உங்களோட ராசிக்கு இந்த மாசத்துல என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசி இது வரைக்கும் துன்பராசி. அப்ப இதுக்கு மேல துன்பம் எல்லாம் இன்பமா மாறிடுமா ஜோசியர அப்படிங்கிற கேள்வி உங்ககிட்ட இருக்கும். ஏன்னா துன்பம் அப்படிங்கறத நிறைய அடைஞ்சிட்டோம். சாதாரண துன்பம் கிடையாது. 7.5 சனியில விரய சனியை கடந்தாச்சு, ஜென்ம சனியை கடந்தாச்சு. சரி, பாத சனியாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத சனி அதுக்கு மேல பயங்கரமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல என்னத்தை நாங்க புழைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குறை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதோட இப்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு ஓரளவுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரே கிரகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசியில இருந்த குரு மட்டும்தான். ஏன்னா மிதுன ராசியில குரு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அதீத நன்மைகள் அப்படிங்கறத செய்வாரு. பட் 7.5 சனி, ஜென்ம ராகு இதெல்லாம் இருந்தால குருவால செய்ய முடியல. நல்லது இடத்துல இருந்துட்டு செய்ய முடியல அப்படிங்கிற நிலைமை தான் ஓடிச்சு. 5ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 6ஆம் இடத்துக்கு அதிசார பயிற்சி ஆகி போயிட்டாரு. அப்ப 6ல குரு இருந்துட்டு என்னென்னத்தை செய்ய காத்துட்டு இருக்காரோ அப்படிங்கிற அச்சம் இருக்கும். ஆனா அந்த அச்சம் வேண்டாம். ஏன்னா குரு 6ஆம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்கார். அது மட்டும் இல்லாம செவ்வாயை பாக்குறார். விருச்சிகத்துல உங்களோட ராசிக்கு தொழில்ஸ்தானத்துல இருக்கிற செவ்வாயை பாக்குறார். அப்படிங்கறதால குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கறதும் இருக்கு. அப்புறம் ஏன் இந்த மாசம் கடைசி வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சூரியன் நீசமாயி போயிருக்காரு. உங்களுக்கு நல்ல இடத்துல சூரியன் உட்கார்ந்துகிட்டு நீசமாயி போயிருக்கார் 9ஆம் இடத்துல. அப்ப இந்த சொந்த வீடு கட்டுறது அப்படி தேங்கி நிற்கும். வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மருத்துவ செலவுகள் வரும். தேவையில்லாத பிரச்சனைகள், சொந்த பந்த பிரச்சனைகள்லாம் பஞ்சாயத்துக்கு நம்ம போகணும். நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு ரூபாய் ஓடியார மாட்டான். நம்ம கையை ஊனி கரணம் போட்டு நம்மளா எல்லா பல்ட்டியும் அடிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நம்மளாதான் பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். ஆனா சொந்த பந்தம்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனைனா முதலா நம்மளை கொண்டு நிப்பாடி போடுவானுங்க முன்னாடி. எந்தாப்பா இவரை பிடிச்சிக்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான நிலைமெல்லாம் வந்தது இல்லையா. இனிமே அது எல்லாமே உங்களுக்கு மாறிடும், கவலைப்பட வேண்டியது இல்லை. இதுமாரி மாசம் தொடங்கி 3ஆம் தேதி துலா ராசிக்கு சுக்கிரன் போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். இந்த நேரத்துல புதாதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறதால எடுத்த முயற்சிகள் எல்லாத்திலையும் தோல்வி அடைஞ்சிங்க இல்லையா. இப்ப அந்த தோல்விகள் எல்லாமே ஒன்னொன்னா வெற்றி அப்படிங்கிறது அடைய போகுது. அது மாதிரி சில பேருக்கு உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை கிடைக்காம இருந்தது, இருந்த வேலையை விட்டுவிட்டேன், படாத பாடுபடுறேன், இல்ல வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, செய்யாத ஒரு குற்றத்துக்கு பழிய மேல விழுந்து போச்சு, இப்படியெல்லாம் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க நல்லவர் அப்படின்னு நிரூபிச்சு உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த கரை அப்படிங்கறத நீக்கி நான் உத்தமமானவன் அப்படிங்கறத நிரூபிச்சு ஒரு கௌரவத்தோட போய் மறுபடியும் அந்த வேலையிலேயே நீங்க உட்காருவீங்க. அதே மாதிரி சில பேருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட தேடிக்கிட்டு வரும். பரவாயில்ல, முன்ன இருந்த வேலையை விட்டது நல்லதா போச்சு, அதுலயே இருந்திருந்தா சரி சம்பளம் கிடைக்குதே, குடும்பத்தை ஓட்டணுமேனு ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், வெளியே வந்ததும் ஒரு விதத்துல நல்லதா போச்சுடா கடவுளே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.
இப்ப குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரு இல்லையா, உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கறதால கொஞ்சம் எதிரிகளோட கை மேலோங்கிற மாதிரி தெரியும். அது நமக்கு ஆதரவா இருந்தவங்க வந்து நமக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க, எதிராளி கூட போய் உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். இது வந்து ஒரு அதிசார பயிற்சி தாங்கிறதால குறுகிய காலம் தான், பயப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்துல குரு தன்னோட பார்வையால உங்களுக்கு அற்புதமான யோக பலனை செய்யறாரு. என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல பாத சனியா இருந்த சனியை குரு பார்த்துடுறாரு. அப்ப உங்களோட ராசிக்கு 2வது வீட்டுல குரு பார்வை விழுதா, சனி புனிதப்பட்டு போறார் அப்படிங்கறதால இந்த கை காலில் அடிபட்டது, எண்ணெய் தடவுனது, மூட்டு வலி, முதுகு வலி பிரச்சனை, இது எல்லாமே இதுக்கு மேல உங்களுக்கு சரியாகும். குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கறதும் இதுக்கு மேல உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். அது மாதிரி குடும்பத்துல ஒரு மதிப்பு மரியாதையே இல்லை, வீட்டுக்கு தெரியாம கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருந்தேன், அது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு, அது இல்லாம இன்னும் கொஞ்சம் நேரம் கடன் வாங்கி வச்சிருக்கேன், ஒண்ணு தெரிஞ்சதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை, இன்னும் வாங்கி வச்சதெல்லாம் தெரிஞ்சுன்னா சிக்கலாகி விடும், எப்படி அடைக்க போறேன், என்ன பண்ண போறேன், எதுவுமே தெரியலையே அப்படின்னு கிடந்தவங்களுக்கு எல்லாம் அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு வழி அப்படிங்கிறது பிறக்கும். அப்பாடா நிம்மதிரா, இதுக்கு மேல எங்க கேடு கெட்டாலும் சரி, இந்த கடன் வந்து வீட்டுக்கு தெரியாம வாங்கினது, அதை முதல்ல விட்டு எரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற கடனை பூரா அடைக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். வீட்டுல உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு மேல கூட ஆரம்பிக்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குகளை காப்பாத்துவீங்க. ஒருத்தனுக்கு சொன்ன சொல்ல நின்னாண்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே தானா நடத்தி கொடுக்கும். நிறைய விசேஷ நிகழ்ச்சி அப்படிங்கறதுல கலந்துக்குவீங்க. அது மாதிரி விருச்சிக ராசியில செவ்வாய் இருக்காரு, 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் 10லயே போய் ஆட்சியோட உட்கார்ந்து இருக்காரு. அப்படிங்கிறப்ப பொருளாதாரம் உயரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு இருந்திருக்கும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள குடுக்கல் வாங்கல இருந்திருக்கலாம், இல்ல ஒரு போட்டி பொறாமை, இல்ல சொத்து பிரிச்சுக்கிறது, பங்காளிகள் வகையில இந்த கேஸுன்னு போறது, பூர்வீக சொத்துக்காக வழக்கு போட்டுக்கிறது, கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனக்கசப்புகள் இது எல்லாமே மாறி அண்ணன் தம்பி அப்படிங்கிறவங்களும் நல்ல ஒத்துமை அப்படிங்கறதோட இருப்பீங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசிக்கு 10வது வீட்டுல சுக்கிரனும் செவ்வாயும் இந்த மாசம் 27ஆம் தேதி சேர போறாங்க. இதுக்கு பேர் வந்து பிருகு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிருகு மங்கள யோகம் உங்களோட ராசிக்கு 10வது வீட்லயே இருக்கு அப்படிங்கறதால தொழிலை வந்து பெரிய அளவுல கொண்டு போவீங்க. இன்னொருத்தன்ட்ட வேலை செஞ்சவங்க கூட, அடிமை தொழில இருந்தவங்க கூட வேலையை விட்டுட்டு வந்து சொந்த தொழில் தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு ஒரு கூலிக்காரர்களையும் தொழிலாளிகளையும் முதலாளிகளா மாத்தி காட்ட போற ஒரு அற்புதமான யோகம் தான் பிருகு மங்கள யோகம். அதனால நீங்க ஏதாவது தொழில் தொடங்கணும், சரி போ, ரொம்ப நாளா ஒருத்தண்ட வேலை செஞ்சுட்டோம், அல்ல அர்ஜென்ட்டுக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மட்டு மரியாதை இல்லை, எங்கேயாவது ஒரு பர்மிஷன் கேட்டுட்டு போக வேண்டியதா இருக்கு, அதே மாதிரி சம்பளத்தை கூட அதிகமா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஜால்ரா போடுறவங்களாம் நல்லா இருக்கா, நான் உழைச்சிட்டு கஷ்டப்படுறேன், இனிமே வேலை செய்யக்கூடாது, எங்கேயாவது தொழில் தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாசம் 27ஆம் தேதிக்கு மேல தொழில் தொடங்குங்க. மிக அற்புதமா இருக்கும். தொழில் வளர்ச்சி உச்சத்தோடும், அது மாதிரி மந்த நிலையில இருக்கிற தொழில் கூட இதுக்கு மேல ரொம்ப அற்புதமா செயல்படும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. சனிக்கிழமையில அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு மாலை நேரத்துல சனி பகவானுக்கு எள்ளு விளக்கும், செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கும் போடுங்க. ஏலபாளைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. அற்புதமான மாசமா இந்த நவம்பர் மாசம் இருக்கும். துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பங்கள் உருவாகக்கூடிய மாசமா இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.